பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 38வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்பதாக. நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். They will know that I am the Lord என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எசேக்கியேல் 35, 36, 37, 38 போன்ற அதிகாரங்களின் கடைசி வசனங்கள் எல்லாம் ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்திலும் கடைசி வசனத்திற்கு முந்தின வசனத்திலும் இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்பதே. கடைசி காலத்தில் எழுப்புதல் உண்டாகும் போது நானே கர்த்தர் என்று முழு உலகத்திலும் இயேசு அறியப்படுவார். அநேக ஜாதிகளுக்கு முன்பாக என்பது ஆங்கிலத்தில் மெனி நேஷன்ஸ் என்று எழுதப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கடைசி காலத்தில் ஆண்டவர் பல தேசங்களுக்கு கர்த்தர் என்று தன்னை வெளிப்படுத்துவார். அந்நாட்களில் உலர்ந்த எலும்புகளெல்லாம் மாபெரும் சேனையாய் எழும்பி நிற்கும். பல வருடங்களாக ரட்சிக்கப்படாதவர்களும் இயேசு தன்னுடைய மகத்துவத்தையும் பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்தும் போது ஒரே நாளில் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள். காரணம், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய கல்லான இருதயத்தை அறுவை சிகிச்சை செய்து சதையான இதயமாக மாற்றி விடுவார். கர்த்தர் பின்மாரியையும் முன்மாரியையும் வருஷிக்க பண்ணுவார். ஆகையால் தான் பக்தன் இப்படியாய் பாடினார்: அருள் ஏராளமாய் பெய்யும், ஆண்டவர் வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும், சபையை உயிர்ப்பிக்கும் என்று அழகாக பாடினார். அந்நாட்களில் கர்த்தர் அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய மகத்துவம் என்பது என்ன என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஒரு லென்ஸை வைத்து சிறிய பொருளை பார்த்தால் அந்த பொருள் மிகவும் பெரியதாக தெரியும் அல்லவா? அதுபோல அவருடைய மகத்துவம் என்பது அவர் எல்லாவற்றிலும் பெரியவர் என்பதையும் எல்லாவற்றின் மேலும் ஆளுமை உடையவர் என்பதையும் வெளிப்படுத்தும். இயேசு அசுத்தாவி பிடித்த ஒருவனை விடுவித்த போது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள் என்று லூக்கா 9:43 கூறுகிறது. பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டோம் என்பதாக. அதுபோல கடைசி நாட்களில் எல்லாரும் அவருடைய மகத்துவத்தை கண்ணார காண்பார்கள். அப்பொழுது இயேசுதான் கர்த்தர் என்று எல்லாராலும் அறியப்படுவார். மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை விளங்க பண்ணுவார். பிசாசு கூட ஒத்துக்கொண்டார், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று. வெளிப்படுத்தல் 15:4 தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தத்தை விளங்க பண்ணும்போது அவர் அநேக ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு கர்த்தர் என்று அறியப்படுவார். நமக்கு பிடித்த நபர் முதலமைச்சராக எல்லாராலும் அறியப்பட்டால் நம்முடைய உள்ளம் துள்ளும் அல்லவா? அதுபோல தான் நம்முடைய நாயகராகிய இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களால் கர்த்தர் என்று அறியப்பட போகிறார். ஆகையால் இப்பொழுதே உங்கள் உள்ளம் பரவசமடைந்து உங்கள் நாயகரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் கர்த்தர் என்பதை உலகளாவிய ஜனங்கள் அறிந்து கொள்கிற நாட்கள் வருகிறதே, அதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தேசங்களிலும் ஒருமித்த ஒரு எழுப்புதலை கர்த்தர் நீர் கட்டளையிடப் போகிறேன். அதை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த எழுப்புதலுக்கு நாங்களும் ஆயத்தமாக கர்த்தர் நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எழுப்புதலே எங்கள் வாஞ்சையாய் தாகமாய் இருக்கட்டும். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.